பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தானத்திலும் சிறந்தது அன்னதானதாம். ஏன் அதை நம்ம வெறும் மனுஷனுக்கு தான் அந்த அன்னதானம் பண்ணணுமா? இது மாதிரி ஜென்மத்துக்கும் நம்ம கண்டிப்பாக அந்த கொடுக்கணும் சாப்பாடு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், இவங்க யாரும் இவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நடக்கணும், யாரும் இவங்களை அடிக்காமல் இருந்தால் அதே போதும். எனக்கு கடவுள் இவங்களுக்கு சேவை பண்ணுற கிருபை கொடுத்துருக்காங்க. கடவுளுக்காக நன்றி. நான் கடந்த ஒரு 5-6 வருஷமாக இந்த சேவையை நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே உள்ளவங்க பயங்கரமாக எல்லோரையும் வந்து அடிப்பாங்க. காலைல சப்பாத்தி கொடுத்தேன், சாப்பிட்டு வச்சுட்டு போயிருக்காங்க பாருங்கள். நிறைய பேர் கோயிலில் போய் அன்னதானம் பண்ணுவாங்கன்னு வீட்லேயும் நல்லா ஆக்கி பொரித்து வச்சுட்டு பட்டு புடவையை கட்டிக்கிட்டு சுற்றி பார்க்க வர்றவங்களுக்குலாம் தானம் கொடுப்பாங்க. இப்படி பட்னியும் பசியுமா இருக்கவங்களுக்கு யாரும் தானம் தர்மம் கொடுக்கறதில்ல, அடிக்க தான் செய்வாங்க. யார் சொன்னது? வெறும் மனுஷனுங்களுக்கு தான் அன்னதானம் பண்ணணும் அப்படி யாருமே சொல்லலை. இந்த மாதிரி பட்டவங்களுக்கு கொடுத்தா தான் நமக்கு அது மனசார நிம்மதி கிடைக்கும். மனுஷனுக்கு கை இருக்குது, கால் இருக்குது, சம்பாதிக்கிறதுக்கு எல்லா தகுதியும் இருக்குது. அவனுக்கு உட்கார வச்சு சாப்பாடு போடணும்னு நினைக்கிறீங்க. கடவுள் இவங்களுக்கு அந்த வாயும் கொடுக்கல, அந்த உழைக்கிற தன்மையும் கொடுக்கல. அப்போ ஏன் இவங்கள நீங்கள் பார்த்தாலே அடிக்கிறீங்க, மிதிக்கிறீங்க, கல் ஏற்றி எழுதிருக்கீங்க? கடவுள் எனக்கு இவங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எனக்கு கிருபை தந்திருக்காருன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. போட்டி போகிறாங்க. மனுஷன்தான் அடிச்சுட்டு சாவுறான்னா இந்த பசங்களும் அடிச்சுட்டு சாவுறாங்க. இவங்களுக்கு உதவுற அளவுக்கு கடவுள் எனக்கு கிருபை பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப எனக்கு வந்து மனசு வந்து நிறைவாக இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு நாள் கொடுக்குற வீடியோ எடுத்து போடுறேன்னு. இந்த ட்ராயரில் எனக்கு வருமானம் இல்லையே இருக்கணும். தினம் 150-200 பிஸ்கெட் வாங்கி வைப்பேன். இந்த மூட்டை பாருங்கள், இந்த ஒரு வாரம் ஃபுல்லாக நான் வாங்கின பிஸ்கெட்டு இது. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இது எரிச்சிருவேன். என்னை பெருமைக்கு சொல்லலை, நான் எனக்கு இவ்வளோ குறைஞ்ச சம்பளத்துலேயும் நான் வறுமை போட்டு கீழே இருந்தும் நான் அந்த பிள்ளைங்களுக்கு சேவை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ப்ளீஸ், நான் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், யாரும் உங்களை அடிக்காதீங்க தயவு செஞ்சு. மனுஷங்களுக்கு வந்து நீங்கள் என்ன தான் கொடுத்தாலும் நம்ம தின்ன தட்டிலே ஓட்டை போட்டு போகிற இந்த காலத்தில் இந்த மாதிரி வாயில்லாத பிள்ளைங்களுக்கு ஒரு நேரம் சாப்பாடு கொடுங்க. இவங்க தயவு செஞ்சு அடிக்காதீங்க. உங்களால் ஒன்று கொடுக்க முடியலையே, தயவு செஞ்சு இவங்களை அடிக்காதீங்க, தயவு செஞ்சு அடிக்காதீங்க, கல் எடுத்து எறியாதீங்க. இவங்களுக்கு நல்லது கெட்டது இவங்க நான் என்ன சொல்ல வரேன்னு, இவங்க நம்மளை தான் பாதுகாக்கிறாங்க. நம்ம கடை பின்னாடி உட்காடுறாங்க, நம்ம நினைக்கிறது சாப்பாடுக்காக உட்காடுறாங்கன்னு. நாங்கள் இந்த கடையெல்லாம் மூடிட்டு போன பின்ன 3 கடையும் நாங்கள் மூடிட்டு போவோம். இந்த தெரு ஃபுல்லாக கடையாக தான் இருக்குது. இந்த பசங்க வரிசை இங்கே உட்காந்துருப்பாங்க, படுத்திருப்பாங்க. நாங்கள் கொடுக்குற ஒரு பாக்கெட்டு பிஸ்கெட்னாலும் அவங்க வந்து எங்களுக்கு வந்து திருப்பி கடைக்குன்னு உட்கார்றதில்ல. நம்ம மேலே அவங்க வச்சுருக்க நம்பிக்கை. இவங்க நம்ம மேலே இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சுருக்கோம். நம்ம ஏன் யாரையும் நம்ப மாட்டேங்கிறோம்? நான் என்றைக்குமே எனக்கு பெருசாக எதுவும் வாங்கணும் நினைக்க மாட்டேன். இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது செய்யணும் ஆசை. யாருமே சொல்லலை மனுஷங்களுக்கு தான் அன்னதானம் பண்ணணும். எந்த ஒரு பைபிள்லேயோ குரான்லேயோ பகவத்கீதையோ எதுலேயுமே எழுதலை. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மனுஷன் வந்து நல்லா சம்பாதிக்கிறான், நல்லா ஆடி காரில், நல்லா பங்களாவில் நிறைய தங்கம் போடுறான், நல்லா வசதியாக வாழ்கிறான். மனுஷனுக்கு மட்டும் எவ்வளோ கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டான். இதே நேரத்தில் இந்த வாயில்லாத ஜீவனுக்கு நீங்கள் ஒரு நேரம் சாப்பாடு, ஒரு பாக்கெட் பிஸ்கெட் வாங்கி போடுங்க. நீங்கள் கோடி ரூபாய், லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. ஒரு நாளைக்கு உங்கள் விஷயத்தில் ஒரு 10 ரூபாய் செலவு பண்ணுங்கள். எனக்கு உங்களை யாரும் அடித்தா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு என்ன தான் கஷ்டமாக இருந்தாலும் இவங்களுக்கு சரி நான் செய்வேன். அட்லீஸ்ட் நான் இருக்கிற நிலமையில செய்கிறானாலும் நீங்கள் அட்லீஸ்ட் செய்யுங்க. யாருமே சொல்லலை, சரிங்களா? மனுஷனுக்கு தான் அன்னதானம் பண்ணணும்னு யாருமே சொல்லலை. திருப்பி நான் உங்களை சொல்கிறேன், இவங்களுக்கு செய்யுங்க. அந்தளவுக்கு மனசு நிம்மதியும் தைரியமாக இருக்கும். ஏன்னா நான் ரொம்ப ஒரு மன வருத்தத்தில் இருக்கேன். ஒருத்தர் பிள்ளை படுத்து தூங்கிட்டு தான் ஒருத்தன் போகிற எட்டி மிதிச்சிட்டு போகிறான். இந்த ஜென்மத்தில் அவன் மனுஷனாக இருக்கான், அடுத்த ஜென்மத்தில் அவன் நாயாக பிறப்பான். இந்த நாய் வந்து மனுஷனாக பிறந்து அவனை அடிக்கும். இதுதான் உலகம். இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோமோ அதை ரிப்பீட்டாக நமக்கு வரும், சரிங்களா? நான் இப்போ இந்த ஜென்மம் மனுஷனாக இருக்கேன், நான் அடுத்த ஜென்மத்தை நாயாக பிறக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ நான் நன்றி உள்ளதாக இருப்பேனே. சிலவங்க வந்து என்ன வந்து எப்படி சொல்கிறாங்க சொல்ல தெரியல, நன்றி இல்லாத ஜென்மம்னு சொல்கிறாங்க. அது வந்து எனக்கு அது என்னன்னா எனக்கு புரியல சொல்கிறதுக்கு. நான் என்னமோ உளறிக்கிட்டு இருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக செய்யுங்க. அந்த பிள்ளைங்களுக்கு என் சேவையை நான் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கேன், நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். என்னைக்கு என் உயிரில் இந்த உடம்புல இந்த உயிர் பிரிஞ்சு போகும் அது வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன், சரிங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போய் சொல்ல மாட்டேன். உங்களால் முடிஞ்சால் ஒரு 5 ரூபா பிஸ்கெட், அவ்வளோதான். பெருசாக எதுவுமே கிடையாது. நம்மளை நம்பி ஒருத்தங்க இருக்காங்க. மனுஷங்களுக்கு நீங்கள் கொடுக்குறத விட
நிறைய இடத்த சொல்லுவாங்க அன்னதானம் பண்ணுங்க, இந்த தானத்தில் தானம் சிறந்தது அன்னதானம்னு. கண்டிப்பாக அது அன்னதானம் சிறந்ததா, இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கும் பண்ணுங்கள்.